கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும், அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவன் இதோ 2026 2 மாதமாய் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்தார். 3வது மாதத்துல கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் மாறாதவர். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக வித காரியங்கள் மாறிக்கொண்டு வருகிறது, அநேக சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் நாளிலே நம்மோடு கூட இடைப்படுவராக. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையோடு கூட அநேக காரியத்தில் நாம் ஈடுபடுவோமானால் வார்த்தையின் பிரகாரம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை உண்டு. இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அவர் சிலுவை மரண பரியந்தம் அவர் தாழ்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தாழ்த்தினதினால்தான் நாம் உயரத்தில் நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் கைவிடார். அவர் தன்னைத்தான் தாழ்த்தினதினால்தான் நமக்கு உயர்வை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தாழ்த்தும் போது அந்த தாழ்மையிலே நம்மோடு கூட அவர் இருக்கும்போது, தாழ்மை என்பது ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்தினான் உயர்த்தப்படுவான் வேதம் சொல்கிறது. தாழ்த்தும் போது தான் நம்முடைய தாழ்வில நல்ல ஒரு அன்பை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமென். எல்லாம் நாம எந்த நிலைமையில தாழ்ந்திருக்கிறோமோ நமக்குள்ள ஒரு அன்பு பெருகும். இதோ யோவான்ல பார்க்கும்போது அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் அன்போடு கூட அநேக காரியத்தை செய்தார் என்று பார்க்கின்றோம். அன்பு நமக்குள் அன்பு வர வேண்டும் என்றால் தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும். இந்த மாதத்தில் நாம் தாழ்த்தும் போது, அவருடைய பாதத்தில் நாம் தாழ்த்தும் போது இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் அவர் நிச்சயமாக சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வித காரியம் சொல்லும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மத்திய வெளிப்படுத்தல வாசிக்கும் போது அவர் அநேக காரியத்தை அவர் பார்க்கும்போது தாழ்மையோடு கூட செய்தார் என்று பார்க்கணும். அவர் தாழ்மையிலே பிறந்தார், தாழ்மையிலே வளர்ந்தார், தாழ்மையிலே ஊழியத்தை செய்தார், தாழ்மையிலே அவர் மரித்தார், தாழ்மையிலே உயிர்த்தெழுந்தார். என் கண்மான தேவ ஜனமே, அவர் சிலுவை பாதையில் பட்ட இந்த நாட்களில் நாம் நினைத்து பார்க்கும்போது அவர் தாழ்மையோடு கூட அநேக காரியத்தை ஊழியத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, முள்முடி சூட்டப்பட்டார். அது மாத்திரமல்ல, மரணத்தை அவர் ஒப்பு கொடுக்கும் போது கூட மிக தாழ்மையோடு கூட, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது எனதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசினார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னைத்தான் தாழ்த்தி தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். என கண்பான தேவ ஜனமே, என் கண்பானவர்களே, அவருடைய ஆவி ஒப்பு கொடுக்கும் போது அவர் தனிமையை விட்டு போகவில்லை. இதோ தாய்க்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அவர் சொல்லி போன வார்த்தை, இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், மன்னியும் என்று வார்த்தையோடு கூட அவர் மரித்தார். என் கண்பான தேவ ஜனமே, என் கண்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த வயத்துல வாசிக்கும் போது அவருடைய தாழ்மையை நோக்கி பார்ப்போமானால், அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு தாழ்மையோடு கூட, கிறிஸ்துவ பிள்ளைகள் தாழ்மையோடு கூட சில காரியத்தில் ஈடுபடுவோமானால் கர்த்தர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்வார் என்பதற்கு சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தை அன்றின வாழ்க்கையில நம்மோடு கூட இருந்து சில காரியங்கள் மாத்திரமல்ல, அநேக காரியங்களை அவர் வெளிப்படையாக கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.